30 வயசுக்கு மேல குழந்தை பெக்க முடியாதா என்ன? தட் இஸ் வை இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், ரைட்? இப்போ எவ்ரி அதர் சென்டர் சென்னையில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்களேன், ஐவிஎஃப் சென்டர் இருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ இருந்துச்சா? இல்ல. எவ்ரி ஐவிஎஃப் சென்டருக்கு பக்கத்துலேயே பீஸா கடை இருக்கு. Every other. That is why the gut-brain axis is so important. ஆமாங்க, டாக்டர் பால் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா பீஸா பர்கர் தொடர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் கூட பாதிக்கப்படலாம். எப்படின்னு பார்க்கலாமா? தொடர்ந்து பீஸா பர்கரே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, உங்கள் கட்டு இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ அதனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸும் வரும். செகண்டு, உங்களோட ஸ்பெர்மோ எக்கோ குவாலிட்டியாக இருக்காது. ஸ்பெர்ம் அண்ட் எக் எதனால் ஆனது? நல்ல ப்ரோட்டீன், நல்ல கொழுப்பு இருந்தால் தான் அது கரெக்டாக உருவாகும். ஸோ நீங்கள் பீஸா பர்கர் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் நிறைய கார்போஹைட்ரேட்டும் சேச்சுரேட்டட் ஃபேட்டும் தான் இருக்குது. ஸோ இது ஹெல்த்தியான ஸ்பெர்மோ ஹெல்த்தியான எக்கோ உருவாகிறதுக்கு பத்தாதுங்க. அதனால தான் நிறைய இன்ஃபர்டிலிட்டி வருது. அது மட்டும் இல்லாமல் 90% ஆஃப் ஹாப்பி ஹார்மோன் செரட்டோனின் வந்து மூளையில சுரக்கிறது இல்லைங்க, வயிற்றுல தான் சுரக்குது. உங்க கட்டு இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த செரட்டோனின் சரியா சுரக்காது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆவீங்க. 30 வயசுலேயே 50 வயசுக்கான சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அப்போ ஈஸியாக உங்களோட எக்கோட குவாலிட்டியும் ஸ்பெர்மோட குவாலிட்டியும் குறைஞ்சிடுங்க. இதனால தான் நிறைய பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி வருது. ஸோ பீஸா பர்கர் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை வரலாம். நீங்க பீஸா பர்கர் நிறைய சாப்பிட்றீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அடிக்கடி இதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பாதிக்கப்படுங்கிறத இதை வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு சொல்லுங்கள்.